அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பணி தொடர்கிறது என்று தமிழக முதலமைச்சர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் தற்பொழுது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா, தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அயலகத்தில் இருந்தாலும் அரசு பணி தொடர்கிறது என்று தற்பொழுது வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு பயணம் என்பது மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் வெளிநாடு சென்றிருந்தாலும் இங்கிருக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற ஏற்கனவே உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. அதே போல அங்கிருந்தும் இங்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, இது எதுவாக இருந்தாலும் அதனை அங்கிருந்து பார்த்து கொண்டுதான் இருப்பேன் என்று அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளின் உலக உள்ளங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் அயலக மண்ணில் அரசு கோப்புகளை தேக்கிடாமல் வழியே பணி தொடர்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அயலகத்தில் இருந்தாலும் அரசு பணி என்பது தேங்கிடாமல் தொடர்ந்து செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக 1 பில்லியன் டாலர் அளவிற்கு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், அதே போல தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது அதிகரிக்க வேண்டும், அதே போல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு சென்றாலும் அரசு பணி தேங்கிடாமல் தொடர்ச்சியாக பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.